அழாத பூமி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி நீ அழுதுட்டு இருக்க? கல்யாணம் நின்னு போச்சு, அவ்வளவுதானே. நமக்கு அவ்வளவுதாங்கிற மாதிரி ரொம்ப சின்ன விஷயமா தெரியும் மாமா. ஆனா பாவம் பூமி ககனை காதலிச்சிட்டு இருந்தான்ல, அவன் ஏதோ ஏமாத்துக்காரங்கிறதுனால ஏமாத்திட்டு கிளம்பி போயிட்டான். காதலிச்ச பொண்ணோட மனசு அவ்வளோ ஈஸியா அந்த வேதனையில இருந்து வெளியில வராது மாமா. உன் பையனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா கேபிக்கு நீ விவாகரத்து கொடுக்கணும். கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்லையேம்மா பூமி. உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கோமா. ஆமா பூமி, இதுக்கு மேலேயும் அவனை உன் மனசுல நினைச்சிட்டு இருந்தா ஒரு டஸ்ட்பினை எடுத்துட்டு போய் வீட்டுல இருக்கிற பூஜை அறையில வைக்கிற மாதிரி இருக்குமா? முகூர்த்த நேரத்துல நீ மண்டபத்துல இல்லாதப்போவே எங்களுக்கு அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சுமா. நீ அங்க வர வரைக்கும் அவன் ஏன் அங்க இருந்தான்னு தெரியுமா? அத சாக்கா வச்சுக்கிட்டு நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் கேவலப்படுத்துறதுக்காக தான். தாலி கட்டுற நேரத்துல ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா 4 பேர் அவளை பத்தி எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ ஆசைப்படுற மாதிரி அவனுக்கு உன் மேல காதல் இருந்திருந்தா உன்னோட கனவு அவன் தன்னோட கனவு மாதிரி நினைச்சிருப்பான்லம்மா. நீ முகூர்த்த நேரத்துக்கு வராததுனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ்வளவு பேச்சு பேசினா. உண்மையான காதல் இருந்திருந்தா முகூர்த்தம் என்ன அவ்வளவு முக்கியமா? நீ அத போய் காதல்னு நினைச்ச, ஆனா அவன் அத போய் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். உன்னோட விருப்பத்தை மதிக்கிறவனா இருந்திருந்தா உன்னோட வெற்றிய தன்னோட வெற்றியா நினைச்சிருப்பாமா. ஆனா அவன் அப்படி பண்ணலனா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போவாவது உனக்கு அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சுதா இல்லையா? அவன் என்னமா சொன்னா? உனக்கு இந்த வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது, அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னான். அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சான்னா இந்த ஊரை விட்டே போயிருவேன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் எதுக்குமா பேசணும்? ஒரு தகப்பனையே பாசமா பாத்துக்காதவன் உன்னை எப்படிமா பாத்துப்பான்? அந்த அயோக்கியனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து உன்னோட கல்யாணத்தை கிராண்டா எல்லாருக்கும் முன்னாடி பண்ணி காட்டுறமா. நான் கடைசியா உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், காதலை விட வாழ்க்கை தாம்மா முக்கியம். அத ஞாபகம் வச்சுக்கோ மாமா. இவ்ளோ நல்ல மனசையும் இவ்ளோ நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம பூமி ஒன்னும் அப்பாவி இல்ல மாமா. என்ன மீரா, இதுல டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத காணோம் அண்ணி. என்னது காணுமா? காணாம எப்படிமா போவோம்? நான் கொடுத்தப்ப அது இருந்துச்சே மண்டபத்துல. நீதானே அதை சூட்கேஸ்குள்ள எடுத்து வச்ச. நீதான் எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்ப. இங்க பாருங்க, நீங்க எதுவும் தெரியாம சொல்லாதீங்க. இது தொலைக்கிறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? சாரதாக்கும் என் புருஷனுக்கும் டிவோர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதா? மீரா சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே அத்தை? அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ மறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் மீரா எடுத்து வைக்க மாட்டாளா? அது வந்து மாமா, நான் தான் மறைச்சு வைக்க சொல்லி சித்திக்கிட்ட கொடுத்தேன். மீரா எங்கேயாவது தெரியாம அந்த டைவர்ஸ் பேப்பரை மிஸ் பண்ணிடுவாள்னு தான் நான் ஜாக்கிரதையா வைக்க சொன்னேன். இப்போ உன் சித்தியை எங்க தொலைச்சிட்டு வந்திருக்காங்க? சித்தியை யாரோ ஃபாலோ பண்ணி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறாங்கன்னு பாத்துருக்காங்க. அவங்கதான், கண்டிப்பா அவங்கதான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் திருடி இருக்கணும். அப்படி ஒரு அவசியம் யாருக்கு இருக்கா பூர்வா? வேற யாருக்கு இருக்க போகுது மாமா? கண்டிப்பா அது கேபி கிட்ட தான் இருக்கும். நீங்க கேளுங்க மாமா, கேளுங்க. கிருஷ்ண பிரசாத்,
அந்த பேப்பர்ஸ நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எந்த பேப்பர்ஸ பத்தி பேசுறீங்க? அப்பப்பப்பப்பப்பா, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லாவே நடிக்கிற கேபி. இங்க பாருங்க அபூர்வா, நடிக்கிறதும் நம்ப வைக்கிறதும் உங்க அளவுக்கு எனக்கு வராது. தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. நீ இல்லாம அந்த பேப்பர்ஸ வேற யார் எடுத்திருப்பாங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கூட எனக்கு இன்னும் புரியலங்க. வேற எதை பத்தி கேபி? நீ கையெழுத்து போட்டு மீரா கிட்ட கொடுத்த அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் பத்தி தான். இதுக்கு முன்னாடி கையெழுத்து போட விருப்பம் இல்லாம தான் நான் தற்கொலை பண்ணிக்க நினைச்சேன். அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ஸ் என்னாச்சுன்னு நிஜமா எனக்கு தெரியாது. இவ்வளவு கான்பிடென்ட்டா கேபி சொல்லிட்டு போயிருக்கான்னா அந்த பேப்பர்ஸ கேபி எடுத்திருக்க வாய்ப்பில்லை. யார் இதை பண்ணியிருப்பாங்க? இந்த பேப்பர்ஸ் தானே ஒரு விதத்துல என் கல்யாணத்தை நிறுத்தினது. சாரதாத்தியோட மஞ்சள் குங்குமத்தை பறி கொடுத்து ஏன் நெத்தியில மட்டும் எப்படி என்னால குங்குமத்தை வச்சுக்க முடியும்? உன்னோட பார்வையில் அண்ணனோட லெவல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவன் கிட்ட இருந்து நீ எப்படியும் தப்பிக்கணும். அதனாலதான் இன்னொரு புது நாடகத்தை அரங்கேற்றி இருக்க. ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கை கொடுத்துட்ட, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கை கொடுத்துட்டு அண்ணனை வெறுப்பேத்திட்ட. அந்த வெறுப்புல அண்ணன் உன்னை மறந்துடுவா இல்ல செத்து போயிடுவான்னு நீ நினைச்ச. சரி, என்ன நீ கத்துனாலும் இதான் உண்மை. ஆமா, இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே பூமி.